Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான கனவா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. கனவா மீன் குழம்பு செய்யறதுக்காக கனவாவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். கனவாவை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முதல்ல கனவா மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சுடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுடானதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்தை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறமா அதிக நேரம் வதக்க தேவையில்லை. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டாலே போதும். இப்போ இதில் இதுக்கு தேவையான மசாலாவை சேர்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் அதிகமாக சேர்க்க தேவையில்லை, கொஞ்சம் சேர்த்தாலே போதும். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லாவே வதக்கி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இந்த மசாலாவை நல்லா சூடார வச்சு எடுக்கலாம். மசாலா நல்லா சூடானதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை நல்லாவே நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கனவா மீன் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிற கனவா மீனையும் இதில் சேர்க்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு வேக விடலாம். இந்த மாதிரி மூடி போட்டு வேக விடும்போது கனவா மீன் தண்ணியை வெளிவிடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. கனவா மீன் தண்ணியை நல்லாவே வெளிவிட்டுருக்கு. நம்ம முதலே தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா தண்ணியோட அளவு அதிகமாயிரும். அதனால் இந்த மாதிரி தண்ணி நல்லா வெளிவிட்டு குக்கானதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததான் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துருந்தா மசாலாவையும் இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கனவா மீன் சீக்கிரமாகவே குக் ஆகிரும். அதிக நேரம் வேக விட தேவையில்லை. பாருங்கள், நம்மளோட குழம்பு நல்லாவே கெட்டியாகி வந்தாச்சு. நம்மளோட சுவையான கனவா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த கனவா மீன் குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.